சென்னை மதுரவாயலில் மதுபோதையில் கூவம் ஆற்றில் தவறி விழுந்த நபரை தீயணைப்புத் துறையினர் பாதுகாப்பாக மீட்டனர். மதுரவாயலில் கூவம் 6 செல்லும் 15 அடி ஆழம் கொண்ட அகண்ட கால்வாயில் 50 வயது மதிக்கத்தக்க நபர் மதுபோதையில் தவறி விழுந்திருக்கிறார். இதனையடுத்து அங்கு விரைந்த மதுரவாயல் தீயணைப்பு வீரர்கள் கார்த்திக் மற்றும் விக்னேஷ் இருவரும் ஏணி உதவியுடன் கால்வாயில் இறங்கி போதை ஆசாமியை மீட்டனர். தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் பெய்த மழையால் மக்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். சென்னை உள்ளிட்ட பகுதிகளில் இரவு நேரத்தில் இடி மின்னலுடன் பெய்த மழையால் இதமான சூழல் நிலவுகிறது. கோடம்பாக்கம், சூளைமேடு, வடபழனி, வளசரவாக்கம், போரூர், ராமாபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் மழை பெய்ததால் இதமான சூழல் நிலவுகிறது. சென்னை புறநகரான அம்பத்தூர், ஆவடி சுற்றுவட்டாரங்களில் இடி மின்னல் மற்றும் சூறைக்காற்றுடன் மழை பெய்ததால் மக்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இரவு நேரத்தில் கனமழை பெய்தது. குறிப்பாக நகர் பகுதிகள் வெங்கத்தூர், மணவாள நகர், ஈக்காடு, காக்கலூர், புட்லூர், மேல்நல்லாத்தூர், போலிவாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் நள்ளிரவு நேரத்தில் பலத்த காற்று மற்றும் இடி மின்னலுடன் மழை கொட்டியது. கிருஷ்ணகிரியில் ஆலங்கட்டி மழை பெய்ததால் மக்கள் உற்சாகமடைந்தனர். சுற்றுவட்டார பகுதிகளான ராயக்கோட்டை, சூளகிரி உள்ளிட்ட இடங்களில் சூறைக்காற்றுடன் பலத்த மழை பொழிந்தது. ஜவஹர்கிரி போன்ற ஒரு சில பகுதிகளில் ஆலங்கட்டி மழை பெய்தது. ஓசூர் அருகே தென்கனிக்கோட்டை சுற்று வட்டாரத்தில் ஆலங்கட்டி மழை பெய்ததால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். மரக்கட்டா, நெகனூர் உள்ளிட்ட இடங்களில் பெய்த ஆலங்கட்டி மழையால் வீதிகள் முழுவதும் வெள்ளை நிற கட்டிகளாக காட்சி அளித்தன. ஆலங்கட்டிகளை கைகளில் ஏந்தி மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். தமிழ்நாடு, புதுச்சேரியில் இன்று இடிமின்னலுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. சென்னையில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் லேசான மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு, புதுச்சேரியில் வெப்பநிலை 4 டிகிரி செல்சியஸ் வரை படிப்படியாக குறையும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் முருகன் கோயில் முன்புள்ள கடல் 75 அடி தூரத்திற்கு உள்வாங்கியதால் பாசி படிந்த பாறைகள் வெளியே தெரிந்தன. செல்வத்தீர்த்தம் பகுதியில் இருந்து ஐயா கோயில் வரையில் 200 மீட்டர் நீளத்திற்கு கடல் உள்வாங்கியது. இதனால் வெளியே தெரிந்த பாறைகளின் மீது நின்று முருகன் கோயில் பக்தர்களும் சுற்றுலா பயணிகளும் புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். சிறிய வகை சங்குகள் மற்றும் சிப்பிகளையும் பக்தர்கள் ஆர்வத்துடன் எடுத்துச் சென்றனர். சென்னை தாம்பரத்தை அடுத்த சேலையூரில் 5 சவர நகையுடன் சாலையில் கடந்த பையை மீட்ட கூலி தொழிலாளி காவல் நிலையத்தில் ஒப்படைத்துள்ளார். ஆகரம் தென் பிரதான சாலையில் நகையுடன் கிடந்த பையை கண்டெடுத்த கூலி தொழிலாளி முருகனும் அவரது மகன் சீனிவாசனும் கொண்டு சென்று சேலையூர் காவல் நிலையத்தில் ஒப்படைத்துள்ளனர். அதே நேரத்தில் ரேவதி என்பவர் தனது நகைகளை காணவில்லை என புகார் அளித்துள்ளார். இதையடுத்து ஆவணங்களை சரிபார்த்த காவலர்கள் நகையை ரேவதியிடம் ஒப்படைத்ததுடன் முருகன், சீனிவாசனுக்கு பாராட்டு தெரிவித்தனர். 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி ஈரோடு மாவட்டம் திண்டலில் தேர்தல் தேதி வடிவில் அமர்ந்து தனியார் கல்லூரி மாணவர்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். தேர்தல் நடத்தும் அலுவலரும் மாவட்ட ஆட்சியருமான கந்தசாமி கலந்து கொண்ட இந்த நிகழ்ச்சியில் அனைவரும் கட்டாயம் வாக்களிப்போம் என்ற உறுதிமொழியை ஏற்றனர். வாக்களிப்பதன் அவசியம் குறித்து நண்பர்கள், உறவினர்கள் உள்ளிட்டோருக்கு எடுத்துரைக்க வேண்டும் என ஆட்சியர் கேட்டுக் கொண்டார். ஸ்ரீவில்லிபுத்தூர் மாரியம்மன் கோயில் பூக்குழி திருவிழாவில் நெருப்பில் விழுந்து 5 பேர் காயமடைந்தனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் உள்ள மாரியம்மன் கோவிலில் பூக்குடி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. ஆயிரக்கணக்கான ஆண்களும் பெண்களும் தீமிதித்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். இதில் 5க்கும் மேற்பட்டோர் தீக்குண்டத்தில் தவறி விழுந்து காயமடைந்தனர். தயாராக இருந்த தீயணைப்பு வீரர்கள் அவர்களை உடனடியாக மீட்ட தீயணைப்பு வீரர்கள் 108 ஆம்புலன்ஸ் மூலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் பாதூர் அகஸ்தீஸ்வரர் கோவிலில் உள்ள பிரத்யங்கரா தேவி சன்னதியில் மிளகாய் வத்தல் யாகம் நடைபெற்றது. அமாவாசை என்று நடைபெற்ற யாகத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். பக்தர்கள் வாங்கி கொடுத்த மிளகாய் வத்தல் குண்டத்தில் போடப்பட்டு சிறப்பு யாகம் நடைபெற்றது.
திண்டுக்கல் மாவட்டம் பள்ளப்பட்டியில் விவசாயியிடம் 4000 ரூபாய் லஞ்சம் பெற்ற கிராம நிர்வாக அலுவலரும் உதவிய இடைத்தரகரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். குமார் என்பவர் தனது தந்தை பெயரில் இருந்த நிலத்தை தனது பெயரில் மாற்ற விண்ணப்பித்துள்ளார். அதற்கு விஏஓ சத்யா லஞ்சம் கேட்ட நிலையில் குமார் லஞ்ச ஒழிப்புத் துறையில் புகார் அளித்தார். இதையடுத்து ரசாயனம் தடவிய ரூபாய் நோட்டுகளை கொடுத்த அதிகாரிகள் விஏஓ சத்யா அதனை பெற்றுக் கொடுத்த இடைத்தரகர் சாந்தகுமார் ஆகியோரை கைது செய்தனர். பெரம்பலூர் மாவட்டத்தில் 3 வெவ்வேறு இடங்களில் வாகன தணிக்கையில் ஈடுபட்ட தேர்தல் பறக்கும் படையினர் 1,69,000 ரூபாய் ரொக்கம் மற்றும் மிக்சி, இண்டக்ஷன் அடுப்பு உள்ளிட்டவற்றை பறிமுதல் செய்தனர். கொளக்காநத்தம் பகுதியில் முரளி என்பவரிடமிருந்து 1,06,000 ரூபாயை பறிமுதல் செய்த அதிகாரிகள் வேப்பந்தட்டை பகுதியில் விக்னேஷ் என்பவரிடமிருந்து 5 மிக்சி, 3 இண்டக்ஷன் அடுப்பு ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். இதேபோல பாளையம் கிராமத்தைச் சேர்ந்த ஆரோக்கியசாமி என்பவரிடமிருந்து 63,000 ரூபாயும் பறிமுதல் செய்யப்பட்டது. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை ரயில் நிலையம் அருகே தீ விபத்து ஏற்பட்டது. ரயில்வே துறைக்கு சொந்தமான காலி இடத்தில் கருவேல மரங்கள் அதிக அளவில் இருந்தன. இந்த நிலையில் காய்ந்த செடிகள் மற்றும் மரங்கள் திடீரென தீப்பிடித்து எரிந்ததால் அந்த பகுதியை புகை மண்டலமாக காட்சியளித்தது. தகவல் அறிந்து சென்ற தீயணைப்பு வீரர்கள் அரை மணி நேரம் போராடி தீயை இணைத்தனர். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் பெய்த மழையால் சாலைகள் குளம் போல காட்சியளித்தன. சங்கரன் கோவிலில் 2வது நாளாக மழை வெளுத்து வாங்கியது. இதன் காரணமாக 4 ரத வீதிகளிலும் மழைநீர் தேங்கியது. இதனால் பொதுமக்கள், வாகன ஓட்டிகள், பள்ளி மாணவர்கள் சிரமமடைந்தனர். கழிவுநீர் ஓடைகள் முறையாக பராமரிக்கப்படாததே மழைநீர் தேங்குவதற்கு காரணம் என்று பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். தேனி சுற்றுவட்டார பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக விட்டுவிட்டு மழை பெய்தது. ஆண்டிப்பட்டி, போடிநாயக்கனூர், சின்னமனூர், பெரியகுளம் உள்ளிட்ட இடங்களில் கனமழை கொட்டி தீர்த்தது. கோடை வெயிலில் தவிக்கும் மக்களுக்கு திடீரென பெய்த மழை அருட்கொடையாக அமைந்தது. நெல்லை மற்றும் சுற்றுவட்டாரத்தில் திடீரென பெய்த மழையால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். கடந்த சில நாட்களாக வெயிலின் தாக்கம் வாட்டி வதைத்த நிலையில் மாலை நேரத்தில் மழை பொழிந்தது. நெல்லை டவுன், தச்சநல்லூர், தாழையூத்து, கேடிசி நகர், கிருஷ்ணாபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த மழை மண்ணை குளிர்வித்தது. தருமபுரி மாவட்டத்தில் பாலக்கோடு, மாரண்டஹள்ளி, அரூர், பாப்பிரெட்டிப்பட்டி, நல்லம்பள்ளி உள்ளிட்ட இடங்களில் இடி மின்னலுடன் மழை பெய்தது. கோடை வெயில் வாட்டி வதைத்த நிலையில் 2வது நாளாக மழை பொழிந்தது. கோடைக்கு இதமாக குளிர்ச்சி நிலவியதால் மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர்.